வாங்க வாங்க சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காரு உட்காரு. வணக்கம் கதிர் சார். வணக்கம் சார். இப்போ வந்து கேளுங்க, நல்ல விசாரிக்க இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கா? இம்பட்டு மாசமா ஆளையே காணுமே. பம்பளி சிக்கிற கூடாதுன்னு எஸ்கேப் ஆயிட்டீங்களோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. சட்ட விஷயத்தில் நான் என்ன பண்ண முடியும்? வக்கீல் இருக்காரு, அவர் டீல் பண்ணி பாரு தான் நான் வரல சார். ஏன் ஆடிட்டர் யாரு உங்களுக்கு சட்டம் தெரியாதாக்க? நீங்க ஒரு ஆளு 1000 வக்கீலுக்கு சமா. சும்மா எதையாவது சொல்லாதீங்க. வக்கீல, நான் உங்கள்கிட்ட ஃபோனில் சொன்னபடி எல்லாத்தையும் முடிச்சாச்சுல? சார் ஆமாம் சார், எல்லாம் ரெடி சார். இனி உங்கள் அம்மா கையில் தான் சார் இருக்கு. அம்மா கையிலையா? எதுக்குண்ணே? டேய் இருப்பா. ஏய் முல்லை, மாமா அம்மாவை கூப்பிடு. அவங்க இப்பெல்லாம் மருமகளுக்கு கூட தான் உறவாடுறாங்க. அடுப்படியில் தான் உட்காந்துருக்காங்க. டேய் போடா, கூப்பிடுறா. நீ தோசையா? இல்ல, புண்ணாக்கு தோசை. ரொம்ப பேசுன உன் முகரைய வச்சு தேய்ச்சி போடுவேன் கல்லுல வெங்காயத்துக்கு பதில. குட் ஜோக். பெரிய மாமா அம்மா கிட்ட பேசணுமா? ராஜமாதா விசாலட்சி தேவி அவர்களே, பெத்த பையன் தான் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? ஏய், ரொம்ப பேசுனே வாயை தச்சு விடுவேன். போ, வரேன் போ. போட, ஒரு நாள் முழிய தோண்டி குப்பை தொட்டிக்குள்ள போடுறேனா இல்லையான்னு பாருவே உன்னைய. இதோ வராங்க மாமா. போய் பார்க்குறேன் என்னன்னு. வணக்கம்மா. வணக்கம்மா. வாமா உட்கார். ஆடிட்டர் சொல்லுங்க, இருக்கிறத எடுத்து சொல்லுங்க. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்க பேச வந்தது மட்டும் பேசுங்க. அம்மா, நான் சொத்தை பற்றி கணக்கு வழக்கெல்லாம் பற்றி பேச இங்கே வரலம்மா. நம்ம சார் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நடக்கட்டும், அதை விடுங்க. ஆனாம்மா, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சார் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு மூத்த மகனா இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ செய்யணுமோ அதையும் தாண்டி நிறைய செஞ்சிருக்காரு. எப்படியோ இந்த குடும்பத்தை எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. ஆனா அவர் இப்ப போய் ஓடி ஒளிர அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சட்டத்தை எல்லாம் பேசி அவருக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க. கேஸ் போட்டிருக்கிறது இருக்கட்டும், சட்டப்படி போகட்டும். அதை 20-25 வருஷம் எப்படி இழுத்தடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல கேஸ் நடத்த கையில காசு வேணும்லமா, அது அவங்கள்ட்ட இருக்கா? சார் இருங்க சார் இருங்க. இதெல்லாம் தேவையாமா? குணசேகர குடும்பத்துக்குன்னு ஊர்ல இருக்கிற மரியாதையெல்லாம் மண்ணோட மண்ணா போகணுமா? ஏற்கனவே எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இப்ப மிச்சம் சொச்சம் இருக்கிற மானமும் போகணுமா? தேவையாமா? நீங்க உங்க மருமகளுங்க கிட்ட சொல்லுங்கம்மா, எல்லாத்தையும் விட்டு போ சொல்லுங்க. கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சார் பண்ணிட போறாரு. அது மியூச்சுவலா போயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சாருக்கு எதிரா நீங்க கோர்ட்ல எதுவும் சொல்லக்கூடாது. அவர் உங்க மேல உயிரியே வச்சிருக்காருமா. நீங்க உங்க மருமகளோட சேர்ந்து என்ன அநியாயம் பண்ணாலும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரொம்ப பொறுமையா இருக்காரு. அதைத்தான் நான் கேட்குறேன், வேணாங்கிறேன். எதுக்கு பொறுமையா இருக்கணும்? என்னத்தை செஞ்சு கிழிச்சிருவாங்க அவங்க? கதிர் சார் கொஞ்சம் பேசாம இருங்க சார். ஏய் கதிரே, பேசாம இரு. என்னம்மா, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ சொல்லுங்க. எங்க இது வரைக்கும் நான் என் மகனுக்கு எதிராக எதுவுமே பேசலையே.
இனிமேலும் எதையும் பேசிடக்கூடாது இல்லம்மா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். முதல்ல உங்க மருமகளுங்க கேட்கறது நியாயமாமா? வீட்டில் இட்லி தோசையை சுட்டுக்கிட்டு சொத்துல பாதியை கூடுன்னு கேட்டா இது எப்படிமா அது? இப்ப என் பொண்டாட்டி கூட தான் இருக்கா, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா. அவளுக்கு என் வேலையை பத்தி ஆனா அவன்னா கூட தெரியாது. அவளுக்கு நான் சம்பாதிச்சதுல பாதியை கொடுன்னா கொடுப்பனா? சரிம்மா, அப்படியே அவங்க வெளியே போய் வேலை செஞ்சிருக்காங்கன்னே வச்சுப்போம். சார் ஒத்துக்க மாட்டாரு. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அப்படி வேலைக்கு போயிருந்தா கூட மேக்சிமம் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க? அதுக்கு சாரோட பாதி சொத்து ஈடா? இதெல்லாம் நியாயமாம்மா? எடுத்து சொல்லுங்கம்மா. அவங்க நியாயமா கேட்டா கொடுத்துட்டு போயிடலாம். என்னது கொடுத்துட்டு போகணுமா? ஏன் சார், என்ன எங்க நெத்தியில கேனைன்னு எழுதியிருக்கா? இருங்க இருங்க தம்பி, என்ன பேசி பேசு? கரெக்ட் பண்ணிக்கலாம். இருங்க, பேசி செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாமா? நீங்க கொஞ்சம் பேசுங்க. ஒரு வக்கீல், ஒரு போலீஸ், இப்போ ஒரு கலெக்டர்னு தேவையில்லாத வெளி மனுஷங்கள்லாம் வந்து உங்களெல்லாம் குழப்பி விடுறாங்க. நீங்க பெரியவங்க, உங்களை விட யாருக்குமா அனுபவம் இருந்துற போது நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அதே மாதிரி உங்க மகனுக்கு எதிரா நீங்க கோர்ட்ல எதுவும் பேசக்கூடாது. இவ்வளவுதான் அவங்க கேட்கிறாங்க. இதை பாருங்கம்மா, இதில் ஒரு சின்ன கையெழுத்து போடுவீங்கல்ல? ஆமாம்மா, எனக்கே தெரியும்ல, எத்தனையோ சொத்து விஷயத்தில் கையெழுத்து போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி இதில் ஒரு கையெழுத்து போட்டு விட்டுருங்கம்மா. இது எதுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, போட்டு விடுங்க, அப்புறமா சொல்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. அது அம்மா, அன்னைக்கு போலீஸ் வந்தப்ப உங்க மகனுக்கு எதிராக நீங்க சாட்சி சொன்னீங்கல்ல, நாளைக்கு உங்களை கோர்ட்டு கூப்பிட்றப்ப உங்களுக்கு லேசா புத்தி சுவாதீனம் இல்ல, அதனால மாத்தி சொல்லிட்டீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் வேணும். அதுக்கு தான் இந்த ஒரே ஒரு கையெழுத்துமா.